எப்போ பொண்ணு ஊருக்கு கூட்டு போக போறீங்க? 7ஆம் மாசம் சீமந்தம் செஞ்சுதான். ஒத்துக்கிட்டாங்களா இங்க இருந்து கூட்டு போக? இப்படி ஒத்துப்பாங்க? அதானே இங்க போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருவாங்க. அதான் 7ஆம் மாசம் போயிட்டு 7ஆம் மாசம் லாஸ்ட்ல தான் பண்ணணுமா. ஒரு மாசம் அங்க வந்துட்டு 9ஆம் மாசம் கூட்டு வந்து விட்டுருணும். நாங்களும் இங்கே வந்துடணும். இங்கதான் பார்க்கணுமா. ஃபீஸ் போட்டதுக்கு அப்புறம் மீற முடியுமா? பத்தாததுக்கு இங்க என்ன இவங்களே பார்த்துருவாளுங்க. ஜிஜியாவும் லாவண்யா வந்து பேசாம பார்க்க போறாங்க. அந்த தைரியம் தான். ஆமா, நம்ம பசங்க நம்ம கொஞ்சம் தைரியம் தான். இப்பவே உங்க அண்ணி அப்படி பார்த்து பார்த்து பண்றா. சொன்னாங்க அம்மா. அவதான் குழந்தை கூட தான் பேசுறா. அவ பேசினாதான் ரியாக்ட் பண்ணுதாமே. ஆமா, அவ வந்தா போதும். அவ குரல் கேட்டா போதும். வயிற்றுல இருந்து குடிக்கிற தெரியுது. அளவுக்கு பழகிட்டா. ஆமா ஆமா, அதுதான் சொல்றாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னு பாக்குறேன். ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய என்ன பண்ண போறேன்னு பாக்குறேன். பரவாயில்ல, சென்னைக்கு வந்த நேரம் வெறும் ஃபெஸ்டிவல் மோட டிவிக்கு வந்தாமா. ஆமா, வந்தா என்ன வரலன்னா என்ன. இங்கதான் ஊசியே சாப்பாடு இல்ல. ஏங்கா, உண்மையதான் சொன்னேன். தினைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நம்ம வீட்டுல. நல்லாதான் பண்ணிருக்காரு மாப்பிள்ள. இவ்வளவு பண்ணுவா நினைக்கவே இல்ல. நிறைய இருந்துச்சு, இவ்வளவுதான் இருக்கு. பாரி அந்த பக்கம் வைக்க சொல்லிட்டேன். எல்லாத்தையும் இந்த பக்கம் வச்சு. அப்படிங்களாமா? வேற என்ன பண்றது? இவ்வளோத்தையும் வச்சு என்ன பண்றது? வரிசையில் இருக்க பிரச்சனையே அதுதான். யாருக்கு எவ்வளவு கொடுக்கறது, என்ன கொடுக்கறது? உனக்கு அதிகமா கொடுத்துட்டேன், எனக்கு கம்மியா கொடுத்துட்டேன். இந்த வருஷம் வைக்காம இருந்தாலே இந்த தலைவலி இல்லை போல. ஆமா, நீ அதை சொன்னீங்களே, அதான் சரி. யாருக்கு எவ்வளவு கொடுக்குறோம், என்ன தலைவலியா இருக்கும் இது. இது வைக்காம விட்டாலே இவ்வளவு பிரச்சனை இல்லை. இது வேற இவ்வளவு வச்சுட்டான். இதை நான் எப்படி பங்கு போட்டு எப்படி கொடுக்குறது? பாக்கலாம், வீட்டுக்கு தேவையானதை தனியா பிரிச்சு வச்சிடலாம். பழங்க தானே, அவன பழங்க கம்மியா தானே வச்சிருக்கான். அடுத்த பிரச்சனையே பழங்கள் அதிகமா வச்சிருந்தா கூட பரவாயில்ல. பாப்போம், இல்லை நம்ம கொஞ்சம் பழத்தை வாங்குவோம். வேற என்ன பண்றது? அக்கம் பக்கத்துக்கு சொந்தக்காரங்களுக்கு இதெல்லாம் பிரிச்சு கொடுக்கறதுக்குள்ள போதும் போதும். சரி, பார்த்து பண்ணிக்கலாம், விடுங்க. டென்ஷன் ஆகுறீங்க. ஊருக்கு எடுத்துட்டு போகணும், அதை மறந்துட போறீங்க. அதெல்லாம் மறக்கல மாமி. ஏன் போட்டு கொடுத்துட்டு நீங்க அங்கே பிரிச்சு கொடுத்துருக்கீங்களா? இல்லை இங்கே தனித்தனி வீடு சொல்றீங்க, நான் போட்டு கொடுத்துருவா. இருக்கும்போது பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் போடும்போது அப்போ ஞாபகம் ரொம்ப சொல்லிக்கலாம். கூட ஒரு 2-3 போட்டு கொடுத்துடுறேன். ஆள் விட்டு போச்சுன்னா கூட நீ கொடுத்துரு. அதை பண்ணுமா முதல்ல. சரி, பொண்ணு மாப்பிள்ளையில கூப்பிடலாமா? இப்ப சரி, முருதலை கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப சரி. நல்லா இருக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு இது கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. நான் பிரிச்சதுக்கு மேலே கரெக்டா இருக்கு. இதுல உள் தையல் நிறைய இருக்கு. இன்னும் கூட நீங்க பிரிச்சுக்கலாம், பயப்படாதீங்க. அப்புறமா நம்ம திருப்பி சின்னதா ஸ்டிச் போட்டுக்கலாம். சாரி இதான் கம்ஃபர்ட்டா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே போட்டுக்கோங்க. இது உள்ள காட்டன் தான், அதனால குத்தாது. மேல அது இதுவா கூட இருக்காது. ஆமா. உங்ககிட்ட நானே பேசணும். என்னது? என்ன? பின்னாடி இருக்கவங்க என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. என்ன? நான் அவர்கிட்ட பேசவே தயார். நான் கூட தான். நானும் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி மாறுமா நினைக்கவே இல்லையே. கேஸே என் மேலதானா? சரி, கேஸா? சரிடாமா, சாரிடா. பஞ்சாயத்துக்கு அப்புறமா தான் எது வந்தாலும். ஓகே, டன். ஆனா இப்போ கொஞ்சம் கட்டாத. என்ன நெத்தில? நெத்தி சுட்டி. எங்கம்மா 2 பக்கம் 2 மிஸ்ஸிங்க? அது கல்யாணத்துக்கு தான் வைப்பாங்க. அவருதான் வாண்டடா இதுக்கு வச்சிருக்காருன்னா இதுவுமா? என்ன சொல்ற? இந்த கம்மல் இதுவும் தனியா இருந்துச்சு. ஸோ அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு போல அந்த ஜடையில வைக்கிற பிள்ளாடி வச்சிருக்கேனே அதெல்லாம். சரி, திருப்பி உட்காந்து ட்ரெஸ் பண்ண முடியாதுன்னு மொத்தமா பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் சாரி மட்டும் மாத்தினா போதும். அதனால எல்லாம் மொத்தமா பண்ணிக்கிட்டேன். அதுக்காட்டி சாரி மட்டும் மாத்திக்கிட்டா போதும். ஆமா. வாரத்துக்குள்ளே பின்னி இருந்தா பின்னலுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணா? ஜடபுல் எல்லாம் இருந்துச்சு இல்ல, ஸோ அம்மாவை தான் கூப்பிட்டேன். மொத்தம் அவங்க ஜடபுல்ல வச்சு பின்னிட்டு போயிட்டாங்க. அப்புறம் மற்றதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம்ல. பூக்கு தான் இந்த மேடம் வந்துட்டாங்களே. அதனால ஹேர் டூ நான் வரும்போது ரெடியா இருந்துச்சு. குடிக்கிறீங்களா? வேண்டாண்டா, இதுவே போதும். நல்லா இருக்கேனா? கியூட்டா இருக்கு. என்ன இதுதான் இப்ப காஞ்சி வச்ச அந்த புடவை தானே? அவர் புடவை என்ன நான் பார்க்கவே இல்லை. நம்மலாம் போய் எடுத்த புடவை தான் இது. இது ஃபேன்சியா இருக்கு. இது பார்டர் இல்லாத துணி, ஃபுல்லா பட்டு, ஜரி வராம துணியில பட்டு துணி. இது நல்லா இருக்கா? ஆனா இது ஸ்டோன் ஒர்க் மாதிரி இல்லையே. அது சில்வர் ஜரிய ஸ்டோன் ஒர்க் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. கல்லு வச்சா அப்படி இருக்கும் அது மாதிரி. ஆனா அது ஃபுல்லா சில்வர் ஜரி. அப்ப இது கோல்டு வித் சில்வர் ஜரி புடவை. ஆமா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஸ்டோன் ஒர்க் தெரியும். கிட்ட பார்த்தாங்கன்னா தான் இதோட ரியாலிட்டி தெரியும். ஆமா, இருக்கும்போது இப்படிதான் இருந்துச்சா? இல்ல, டார்க் கிரீன், ஆலிவ் கிரீனா மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதை கொடுத்து பண்ண சொல்லியிருக்காரு. அந்த டிசைன்கள் எல்லாம் மேலே இருக்க சொல்லி. ஓகே ஓகே.
அப்புறம் சொல்லுங்கடா உங்க ஆட்சி பார்த்து சொன்னீங்க. யாரும் உள்ள விட மாட்டாளுங்க. ஆமா கட்டு சாத்திட்டாங்களே. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கடா. ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஆமா ஆமா நம்ம பார்க்குற வீட்டில் நல்லதுதான். அதுல என்ன இருக்கு நான் சொன்னேன்டா. மாப்பிள்ளை சும்மா சைன்லாம் போடாம இருக்கு. நடந்தது எடுத்துட்டு வந்திருக்கோம்ல. இங்க இருக்க எந்தையே போட மாட்டானோ. வேண்டாம்டா. ஏன்ப்பா எங்களுக்குலாம் போட மாட்டியா? அப்படிலாம் இல்லடா. பிரச்சனை இல்லடா பரவாயில்ல. என்ன இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் தானே போடணும். சும்மா ஒரு சின்ன செயின் போட்டுக்கலாம்ல. அவ்வளவு மட்டும் கடவை கடவை எனக்கு போட சொல்லுவான். எங்க இருந்தா நான் போட்டுருப்பேன்டா. அந்த மாதிரி எனக்கு வேற யாரும் வாங்கி போட கொடுக்கல. நாங்களாம் யாரோவா இருக்கோம். அப்படிலாம் இல்லடா. ஏன் சொல்லி நீ உட்காந்துட்டு இருக்க? சரிவா பரவாயில்ல மாப்பிள்ள நீ உட்காந்துருக்கோம். இவன் தொல்லை தொல்லையா இருக்குடா. ஓ நான் தொல்லையா இருக்கேன். ஒன்றும் இல்லை சமயம் ஒன்றும் இல்லை. ஃபோன் போட்டோ கூட கட் பண்றாங்க. பேச விட மாட்டாங்க. ரொம்ப தான் பண்றாங்க. கால் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா பண்ண விட மாட்டாங்க. இவரு விடுவாங்க. ஏய் பாவம் அவங்க எங்கேயாவது கேட்டுடலாம்ல. அதெல்லாம் கேட்கக்கூட தப்பு. அதானே அதெல்லாம் தப்புமா தப்பு. ஏடிங்களா ஏடிங்க பாவம் இவரு. பரவாயில்ல பரவாயில்ல. நினைச்சு பாருங்களா. நான் என்ன பண்ணேன்? பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லை. அப்புறம் நான் தாண்டி மாட்டிக்கணும். சேர்த்து வச்சு செய்வார் தெரியும்ல. என்ன பண்ண மாட்டாரு. உனக்கு என்னம்மா நீ என்ன சொன்னாலும் தலையாட்டுற அம்மாஞ்சி புருஷன். உன் புருஷன்கிட்ட மாட்டிக்க முடிக்கிறது நான் தானே. காதடி கள்ளி. அவன் என்ன உன தாங்குதான் தாங்குறான். அதெல்லாம் யாரும் இல்லைன்னா. ஆனா இந்த மாதிரி ரிவெஞ்ச் டாஸ்க்குன்னு வந்தா அவர் வச்சு செய்யும் போது நானும் தானே மாட்டிக்கிறேன். சரி அவன் சேட்டை கொஞ்சம் அதிகமாயிடுது. உங்களுக்கு என்னங்க நீங்க கூலா சொல்வீங்க. கஷ்டப்படுறது நான் தானே. சரிடி எங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஜஸ்ட் எதிரடி பண்ணிக்கிறது. பரவாயில்ல பண்ணிக்கோ. கேடிங்களா அப்பா ஃபோன் அடிக்கல இது இருக்கும். சரி நான் கூட இருக்கவங்க பண்ணா அவன் என்ன பண்ணுவா? நான் வச்சு செய்ய போட்டு தங்கச்சி தானே. அவன்டா விட இதெல்லாம் முடியாது. சரி உனக்கு கீழே ஃபோன் பண்ணிட்டாங்களா? பார்க்கலாம். இப்படி இடையே வருவானே தெரியல. 2 நிமிஷம் கடகடன்னு நடந்தீங்கன்னா கீழே போனதே தெரிஞ்சு. சரி வாங்க ஓடலாம். நான் சொல்றேன் போலாம். இதோ வரேன். என்ன பேரா ட்ரெஸ் இது? ஏன் தத்தா நல்லா இல்லையா? ஒரு பொண்டாட்டிக்கு மேட்சா வந்திருக்காரு. பாருடா சொன்னோன்னு என் பேர் எனக்கு சிரிப்பா. தாத்தா ஓ அந்த புடவை தான் தச்சாலாவ. ஆமால சரி சரி. ஜாக்கெட் போட்டு வயலட் கலர் தானே. கரெக்ட் கரெக்ட். சரிப்பா அடுத்த ட்ரெஸ் எப்படி மேட்சா வருவீங்க? அதுவும் வருவேன். தானே மாப்பிள்ளைக்கு சொல்லவா வேணும். நாங்க தானே எடுத்தோம். உங்க புள்ள தானே கூட போனது நான் தானே. சரி அதுக்கு தான் நான் எடுத்து தந்துடுறேன் நானா. அதுவும் காஞ்சிபுரத்துல தான் எடுத்தோம். ஓ புடவை எடுக்கிறப்ப அங்கேயே எடுத்துட்டீங்க. மாப்பிள்ளைக்கு பட்டு வீட்டு கூட தர மாட்டீங்களா? எங்க மாப்பிள்ளைக்கு இல்லாததாப்பா. அதானடா உனக்கு இல்லாததா. ஆனா அங்கேயே எடுத்துட்டோம். பொண்ணாலும் பேச விடல. அவளுங்களே பேசி வச்சுட்டாளுங்க. அவன் போல இருக்கு ஆளக்காலுமே. எப்படி வரப்போறான்னு தெரியல. கொடுத்ததெல்லாம் போட்டுருப்பாளா பாதி வச்சுட்டு வருவாளா? தலைக்கெல்லாம் வச்சேன் அதெல்லாம் வைப்பாளா? என்ன பண்ணிருப்பான்னு தெரியல. பூ வச்சேன் ஹேர் ஸ்டைலுக்கும் வச்சேன். பக்கத்துக்கே ஆர்வமா இருக்கு. இந்த பக்கத்துக்கு என்ன ஆர்வமா வரா? மட்டும் தான் ஆர்வமா இருக்கு. என்ன மாப்பிள்ளை வந்துட்டாரு பொண்ணு வரல. அதுதான் நானும் கேட்கிறேன். எங்க பொண்ணு வரல. பொண்ணுலாம் அவ்வளவு சீக்கிரம் காட்டிட முடியுமா? என்னன்னா நான் மாப்பிள்ளை வீடு மாதிரி கேட்கறேன். நீங்க பொண்ணு வீடு மாதிரி சொல்றீங்க. என் மருமக கொஞ்சம் பொறுமையா தான் வருவா. வீட்டுல இருந்து வரணும்ல. சரி சரி. தானே இப்படிப்பட்ட மாமாங்கெல்லாம் இருந்தா சரி நான் கூடிதான் போவோம். மாடா கீழே கூப்பிடுறாங்க. சரிங்க நீ போலாம். இங்க ஏதாவது எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க. அடுத்த புடவை அங்கேயே மாத்திக்கலாம். இவ்வளவு தூரம் வரணுமா என்ன? வேண்டாம் அங்க ஒரு ரூம்ல மாத்திக்கலாமா இல்ல ஆயுதத்தை ரூம் ஏதாவது ஒண்ணுத்துல மாத்திக்கலாம். அது எல்லாமே இங்க ஓபன் பண்ணி கரெக்டா வச்சிருக்கு. வேண்டாம் இங்கே வந்து மாத்திக்கலாம். சரி ஏதோ ஒண்ணு மாத்திக்கலாம். சரிடா போலாமா? ஆமா நான் துப்பின்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல. இங்கே வந்து மாத்திக்கலாம். இங்க இருந்து நான் ஒரு நிமிஷம் டிராவல் தானே. சரி நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலங்கு வைக்கணும் சீக்கிரம் வர சொல்லுவாங்களோன்றதுக்காக கேட்டேன். இதான் ஹேர் ஸ்டைல் எதுவும் மாத்த போறது இல்லை. வெறும் சாரி தானே. நகை அதேதான். ஆமா ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகுமா? தெரியாதுடா இது மட்டும் தான் கொடுத்தாங்க. இந்த ப்ளவுஸ் இங்க அது புடவை கூடவே வச்சு தருவாங்க போல. என்கிட்ட கொடுக்கல. அப்ப சரி அப்புறம் என்ன சாரி பிளவுஸ் மட்டும் தான் மாத்த போறோம். ஒருவேளை இதே பிளவுஸா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுவும் எனக்கு தெரியல. இது மாதிரி வயலட் கான்ட்ராஸ்டா தானே இருக்கு. பாக்கலாம் அந்த புடவைக்கு எதுவா இருந்தா உனக்கு அது கூட மிச்சம். சாரி மட்டும் தான் மாத்திக்கலாம். அப்ப சரி இங்கே இருக்கட்டும் எல்லாமே. 40 இடத்துக்கு மாத்திக்கிட்டு. அப்பா அப்பா போலாம்டா. அரிசெல்லாம் சூப்பரா இருக்குப்பா. ட்ரெஸ் கூட நல்லா இருக்கு. ஆமா நல்லா இருக்குல்ல. திவ்யா காணும். அதானே ஏன் சரி வராம இருக்கு. கிளம்பிட்டாங்க. நம்ம வந்துட்டு இருக்கோம். பசங்களை வந்து ஃபர்ஸ்ட்ல உட்காந்துட்டாங்கல்ல. அப்படின்னா மேடம் வந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதானே அவளுக்கு முன்னாடி ஒரு கேங் வந்தா வந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா சரிதான் ஒத்துமையா இருக்குங்களா. அதைக்கும் போகணும். இப்ப சோஃபால உட்காரி அந்த இது மேல உட்காந்துட்டு இருக்க.
இந்த கல்லு நல்லா தானே இருக்கும், ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி, பரவாயில்ல. ஆனா பாக்குறவங்களுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது நடிக்கிற மாதிரி இருக்கும் பாரு. தான் அதோட டிசைன். இது மட்டும் லைட்டா ஸ்டோன். அது ஏதாவது பொருள் வைக்கிறதுக்குன்னு வச்சாங்க. நீங்க உட்காந்துக்கிறீங்க, அவ்வளவுதான். வேற எங்க உட்காந்துருக்கீங்க? நானும் அங்கே தான் உட்காந்துருக்கேன். நல்லா இருக்கு. பாடுறா, கல்யாணம் பண்ண வந்துட்டதா? நீ எவ்வளவு நகை போட்டு இருக்கா? நம்பவே முடியலையே. எல்லாத்தையும் போட்டிருக்கா, பரவாயில்லையே. அதிசயம் தான். மூடு பண்ணிட்டு வரணும்னு பயந்துட்டேன். அட, தலையில வச்சுட்டு வச்சுட்டாப்பா. நான் அடுத்த படைக்கு தான் பண்ணி வச்சேன். இதுக்கே வச்சுட்டா. சூப்பரு. ஓய், நீ பாரு, நீ பாரு. அதான் அதை மட்டும் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அழகா இருக்கல, இவனால தெரியல. இப்படி பார்த்தோன்னே ரொம்ப பதட்டமா இருக்கு. எங்க போறா? உன் கண் முன்னாடி வீட்டுல தானே வாழப்போறா. அது ஒண்ணுதான் சந்தோஷம். உண்டா 5 வயசுல கையில போச்சு. இப்ப பார்த்தா அவளுக்கே கல்யாணம். அந்த மாதிரி சந்தோஷமா தான் இருக்குல்ல. வருத்தப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க பார்த்து வளர்த்தவங்க கூட தானே வாழப்போறா. அதுவும் கல்ல திருப்பியா வாழப்போறா. அப்புறம் என்ன கவலை? இந்த பக்கம் எல்லாருக்கும் கிடைக்குமா? அம்மாங்க பக்கத்துல இருந்து தினைக்கும் வாழ்றத ரசிக்கிறத பாக்குறதுக்கு. தட்டு மாத்திக்கலாமா? தட்டு மாத்திட்டா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வருவோம். அதுக்கப்புறம் நலங்கு வச்சிடலாம். பண்ணுங்க, பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஏய், நீ வெளியே நான் வரவா? நல்லா வேண்டாம், கம்மியா இருங்க. பாட தம்பம். இவ்வளோ தட்டு சும்மாதான். என்ன சும்மா? சும்மாதான். ஏடி பரவாயில்ல. இந்த கல்யாண தேதி அதெல்லாம் சொல்ல போறோமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நானும் சம்மந்தியும் தட்டை மாத்திட்டோம், அவ்வளோதான். ஏன்னா கல்யாண தேதி எப்படி சொல்லுவேன்? அவனோட தேதி அதெல்லாம் பார்க்கணும்ல. பொழுதாச்சு போன ஊருக்கு போடுறது, தீட்டு கழிக்கிறது, அந்த வேலையெல்லாம் இருக்குல்ல. அதனால அதுக்கப்புறம் மண்டபம் பார்க்கறது பார்த்துக்கலாம். அதனால கூடிய சீக்கிரத்துல அப்படி பண்ணிக்கலாம். அப்படி வேணா எழுதிக்கலாம் நோட்ல. அந்த பத்திரத்துல அப்படி எழுதிங்கப்பா. சரி. கல்யாண வீட்டு நடக்க போறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க அந்த ரிசப்ஷனுக்கு மட்டும் அந்த ரெசார்ட்டை பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி தேதி பாருங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி தேதி பார்க்க சொல்லியிருக்கேன். பார்த்து பண்ணிக்கலாம். தட்டை மாத்திட்டு அவங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து நடந்து வச்சிடலாம். அது பண்றேன். அப்போ செயின் வந்துடுச்சு, பிரேஸ்லெட் வந்துடுச்சு, வாட்ச் வந்துடுச்சு. மோதிரம் மட்டும் தான் வரல. ஒரு காப் ஆர்டர் பண்ணணும், அது வரல. இதை மட்டும் வச்சிடுறீங்களா? சரி, இது இப்போ கொடுத்துடலாம். அது இருந்துச்சு அன்னைக்கு ரிசப்ஷன் அப்போ போட்டு விட்டுருலாம். சரிப்பா. எங்க தட்டை அண்ணா கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கொடுங்க. சரிங்க. தட்டு வெயிட்டா இருக்கு. அதெல்லாம் என் பேர் நல்லா தான் எடுத்திருப்பான். உங்க தாத்தா இப்போ நீங்க அண்ணா கிட்ட கொடுங்க. நீங்களும் புரியுங்க. நீங்களும் பேர் தாத்தா தான். அது நீங்க சரி. என் பேரனுக்கு உங்க பேத்தி கொடுக்குறீங்க. அதெல்லாம் தாராளமா கொடுக்குறோம். இருந்தாலும் என் பேத்தியோட சம்மதத்தை கேட்டுக்கிறேன். என்னம்மா சம்மதமா? தாத்தா வேண்டானே இப்போ ஒரு வார்த்தை சொல்லிடு. தாத்தா கம்மன் தாத்தா. நான் பயப்படுற வேணான்னு சொல்றவாலும் என் போட்டு சொல்ல மாட்டான். என்னம்மா சொல்லுவேன். நல்லா இருக்குல்ல சாரி? ஆமாண்டா, அப்பா விட இது நல்லா இருக்குல்ல. ஆமா, கடையில பார்க்கும்போது இது இவ்வளவு தெரியல. டிசைன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. நீ தானடா வாங்கிட்டு வந்த? ஆமாண்டா, ஆனா அது பார்க்கும்போது தெரியல. கட்டினதுக்கு அப்புறம் தான் சூப்பரா இருக்கு. ஆரம்பிச்சிட்டாங்க உங்க அண்ணன் பாசத்தை. உனக்கு ஏன்டி போறாம? எனக்கு வந்து ஒரு அண்ணா இருக்கான். இப்படி என்ன பாசமா இருக்கானா? போட நீங்க பாட்டே பாரு. இப்படி உங்க அண்ணன் பார்த்துட்டாலும் என்ன வச்சு ஓட்டுறதுக்கான கதையா? நீ எப்படின்னு நினைச்சுக்கோ தம்பி. எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அழகா இருக்கல்ல? ஆமா. ஐயெல்லாம் வச்சு தட்டு மாத்திரியா நமக்கு பண்ண மாதிரி? அது சிம்பிளா பண்ணிக்கலாம். அவரோட ஃப்ரெண்ட் ஆகி இருந்ததுனால அவர் வந்தாரு. இப்பதான் அவன் எடுத்த படவை பார்க்க வாங்கிட்டு வந்தா கூட பார்க்கல. பார்க்க கூட சொல்லிட்டானே. எனக்கே ஆர்வமா இருக்கு. அதுல என்ன பண்ணிருப்பாங்க? எந்த மாதிரி போடுறதா, என்ன மாதிரி கலர் யோசிச்சிருப்பான்டா. இந்த டேட்டு போடுறது, கதை கட்டுறது, அதெல்லாம் பண்ண மாட்டான். அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். ஃபோன் ஒர்க்கும் அவனுக்கு பிடிக்காது. ரேட்டை சொல்லல. ஆனா அந்த புடவை ஸ்பெஷல் என்னன்னு தெரியும். இந்த படம் ஃபுல் பட்டா? இல்ல சரி, தங்கம் இல்ல. புடவை வந்து சில்க் காட்டன், அந்த பட்டு துணிதான். ஆனா அந்த ஜரி ஒர்க் ஃபுல்லா சில்வர் ஜரி. தங்க ஜெரியில பண்ணலையா? தங்க ஜரியில பண்ண லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதனால சில்வர் ஜரியில. ஒண்ணுதானே. கோல்டுல பண்ணும்போது ப்ராசஸ் மாறும். டைம் டேக் ஆகும். நம்ம இது லாஸ்ட் மினிட் கொடுக்குற மாதிரி கொடுத்தோம்ல, அதனால சில்வர் தான் பண்ணி தரேன். அது சில்வர். அதாவது ஒயிட் ஸ்டோன் மாதிரி இருக்கு. ஆமா. அதே அவன் பண்ணிருக்கான். அது தங்கத்துல தான் பண்ணிருக்கான். அதான் 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டான். அது ரெடியே கரெக்டா வருது. ஓ அப்படியா? ஆமா. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என் பேரனை கட்டிக்கிறேன். அப்புறம் என்ன? அதையும் மருமகளே சம்மதிச்சிட்டாலே அப்புறம் என்ன, சந்தோஷம்தான். இது பசங்க கிட்ட கொடுக்காம நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஏங்க? அப்புறம் அவங்க பசங்க வருவாங்கல்ல, குடும்ப மாற்றி கூப்பிட்டு வருவாங்க. தாத்தா அந்த நகைப்பட்டி மட்டும் எங்கே வச்சிருங்க. கொடுத்த மாதிரி கொடுத்து வாங்கிக்க போறியா என்ன? அப்படிலாம் இல்ல, அதை மட்டும் இங்க வைங்க, நான் சொல்றேன். சரி, ஏதோ யோசிச்சுட்டேன்.
அந்த நகைப்பட்டி மட்டும் வச்சு ட்ரெஸ் மட்டும் அவர்கிட்ட கொடு. சரி. இதுக்கான நகை வச்சிருக்கேன். நகை கூட மாத்தணுமா திருப்பி? எனக்கு அந்த பொருள் சூட் ஆகாது. இப்பதானே இவ்வளவு நாள் ரெடி ஆகிட்டு வரேன், அதுக்கேற்ற மாதிரி பண்ண வேண்டியதானே. என்னடா இது நம்மளோட மெமரபிள் டே. புரிஞ்சு இதே சொல்லி சொல்லி ஏமாத்தணும். ஆஸ்ட்ரி மாத்த போறியா? மாத்தணுமா? அதுக்கு இது நல்லா தான் இருக்கும், மாத்தாதுன்னு சொல்ல வந்தேன். ம். என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட இன்னும் வேண்டாம். ஓய் உங்களுக்கு அப்புறம் போட்டு காட்டுறேன், இப்போதைக்கு தான் கம்ஃபர்ட்டா இருக்கு. சரி, இப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றது? ஓகே. ம். மாத்திட்டு வாங்க, அதுக்கு வருஷத்துல எடுத்து வைக்கிறோம், நிலவுக்கு கரெக்டா இருக்கும். சரி. நிலம் எப்படி இங்கே வச்சிடலாமா? மன போட்டு கீழே வச்சிடலாம்ல. சாரு இது செட் ஆகுது பாரு. நம்ம உட்காந்துருக்கோம் சோஃபா, அதுல கூட உட்கார வைக்கலாமே. அதானே ஃபர்ஸ்ட் தட்டெல்லாம் எடுத்துட்டு எது வசதியா இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சரி. சரி வாங்க போலாம். ஓகே. சரி, அதான் பொருள் கொடுத்துட்டாங்க, நம்ம போலாமா? ஆமா, நம்ம போலாமா? நீங்க கூட போறீங்க? இதுதானே நடக்கலாம், தப்பு இல்லை. வாங்க போலாம். வீட்டுக்கு போறீங்க? ஆமா, இதான் இருக்கு, அப்படி பண்ணி கூட்டு வந்துடும். அவன் 5 நிமிஷத்துல வந்துருவான், நீங்க போயிட்டு வாங்க, கரெக்டா இருக்கும். ஆமா, அவங்க வீட்டு சொல்றது நான் கூட போயிட்டு வரேன். ஓகே.